வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, குபர்னெட்டிஸ் எப்படி தன்னைத்தானே சுத்தமா வச்சுக்குதுதான். அதுக்கு பின்னாடி ஒரு தானியங்க செயல்முறை இருக்கு. அதுக்கு பேர் தான் குப்பை சேகரிப்பு. முதல்ல இந்த கிளீனிங் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எதை டெலீட் பண்ணணும்னு குபர்னெட்டிஸ் எப்படி முடிவு பண்ணுது, அந்த டெலீட் பண்ற ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஒவ்வொரு நோட்லயும் என்ன கிளீனிங் நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். கடைசியா இந்த பவர்ஃபுல்லான ஃபீச்சரை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். குபர்னெட்டிஸோட இந்த கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப முக்கியமான டிஜிட்டல் துப்புரவாளர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க குபர்னெட்டிஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் டிலீட் பண்ணதும் அதோட சம்பந்தப்பட்ட மத்த ரீசோர்ஸ்லாம் என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சும்மா காத்துல கரைஞ்சு போயிடுமா? இங்க தான் குபர்னெட்டிஸோட பில்ட்-இன் டிஜிட்டல் துப்புரவாளர் வராரு. இதுக்கு பேர் தான் குப்பை சேகரிப்பு, அதாவது கார்பேஜ் கலெக்ஷன். இது ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ். சிஸ்டமை எப்பவும் சுத்தமா வச்சுக்க இது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அடேங்கப்பா, இவரோட வேலை சாதாரணமானதில்ல பாருங்க. முடிஞ்சு போன ஜாப்ஸ், இனி தேவைப்படாத பார்ட்ஸ், யூஸ் பண்ணாத கண்டெய்னர் இமேஜஸ், சில சமயம் ஒரு முழு நோடே கூட இதை சுத்தம் பண்ணிடும். இதனால உங்க கிளஸ்டர் எப்பவும் சீரா, எந்த ரிசோர்ஸையும் வேஸ்ட் பண்ணாம இருக்கும். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. எதை டெலீட் பண்ணணும், எதை வச்சுக்கணும்னு குபர்னெட்டிஸ்க்கு எப்படி தான் தெரியுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? வாங்க பார்க்கலாம். இதோட ரகசியமே உரிமையாளர் குறிப்புகள், அதாவது ஓனர் ரெஃபரன்சஸ்ல தான் இருக்கு. இது என்ன பண்ணும்னா, வெவ்வேறு ரிசோர்ஸ்களுக்கு நடுவுல ஒரு அப்பா பிள்ளை மாதிரி ஒரு உறவை உருவாக்கிடும். இப்ப நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த உரிமைன்றது நாம யூஸ் பண்ற லேபிள்ஸ், செலக்டர்ஸ் மாதிரி கிடையாது. லேபிள்ஸ் எதுக்கு? சும்மா ரிசோர்ஸுகளை குரூப் பண்றதுக்கு தான். ஆனா இந்த உரிமை அப்படி இல்ல. இது ஒரு ரிசோர்ஸோட வாழ்க்கையே அதோட ஓனரோட நேரடியா இணைக்குது. இதுல ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரோல் இருக்கு. ஒரு ஓனரும் அதை சார்ந்து இருக்கிற ரிசோர்ஸும் கண்டிப்பா ஒரே நேம் ஸ்பேஸ்ல தான் இருக்கணும். இதனால எந்த குழப்பமும் வராது, மேனேஜ் பண்றதும் ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த அப்பா பிள்ளை கனெக்ஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நமக்கு தெரியும். சரி, இப்போ ஒரு அப்பா, அதாவது ஓனர் ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஒரு டாமினோ விழுந்தா மத்ததெல்லாம் வரிசையா விழும்ல, அதே மாதிரி தான். ஓனரை டெலீட் பண்ணதும் அதை சார்ந்திருக்கிற மற்ற ஆப்ஜெக்ட்டுகளும் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகிடும். இதுக்கு பேரு தான் அடுக்கு நிலை நீக்கம் அல்லது கேஸ்கேடிங் டிலீஷன். ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராசஸை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். முன்புற, அதாவது ஃபோர்கிரவுண்ட் டிலீஷன் முறையில குபர்னெட்டிஸ் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கும். முதல்ல எல்லா குழந்தை ஆப்ஜெக்ட்களையும் டெலீட் பண்ணி முடிக்கும். எல்லாம் கரெக்டா டெலீட் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் தாய் ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணும். இந்த ரெண்டு முறைக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம ஆம முயல் கதை மாதிரி தான். ஃபோர்கிரவுண்ட் டெலிஷன் ஆம மாதிரி ரொம்ப பொறுமையா எல்லா பிள்ளைங்களும் போனதுக்கு அப்புறம் தான் போகும். ஆனா டிஃபால்ட்டா இருக்கிற பேக்ரவுண்ட் டெலிஷன் முயல் மாதிரி வேகமா ஓனரை டெலீட் பண்ணிட்டு பிள்ளைங்களை அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுடும். சில சமயம் நமக்கு ஒரு தேவை வரும். ஓனரை மட்டும் டெலீட் பண்ணணும், ஆனா அதோட சார்ந்திருக்கிற ரிசோர்ஸ் அப்படியே இருக்கணும்னு. அப்படி நாம விடும்போது அந்த ரிசோர்ஸ்களை ஆர்ஃபன் ஆப்ஜெக்ட்கள், அதாவது அனாதை ஆப்ஜெக்ட்கள்னு சொல்லுவோம். இதுவரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பிளேன் லெவல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி ஒவ்வொரு நோடுக்குள்ளேயும் வேலை செய்யற கியூப்லெட்டோட கிளீனிங் டீமை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொரு ஒர்க்கர் நோட்லயும் இருக்கிற கியூப்லெட்டுக்கு ரெண்டு முக்கியமான கிளீனிங் வேலை இருக்கு. ஒன்னு இனிமே ஓடாத கண்டெய்னர்களை சுத்தம் பண்றது, ரெண்டாவது இனிமே தேவைப்படாத இமேஜ்களை தூக்குறது. இமேஜ்களை டெலீட் பண்றதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, உங்க டிஸ்க் ஸ்பேஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஃபுல் ஆகும்போது. ரெண்டாவது, ஒரு இமேஜை ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணாம இருந்தா. இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்மால மாத்தி அமைக்க முடியும். இறந்து போன கண்டெய்னர்களை மேனேஜ் பண்றதுக்கு உங்க கையில 3 பவர்ஃபுல் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஒரு கண்டெய்னர் டெலீட் ஆகுறதுக்கு எவ்வளவு நாளா இருக்கணும், ஒரு பாடுக்குள்ள எத்தனை இருக்கலாம், ஒரு முழு நோடுல எத்தனை இருக்கலாம்னு நீங்க தான் முடிவு பண்ணலாம். சரி, இப்போ குப்பை சேகரிப்பு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த அறிவை வச்சு உங்க கிளஸ்டரை இன்னும் எப்படி சூப்பரா மாத்தலான்னு பார்க்கலாம். நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். குபர்னெட்டிஸ் குப்பை சேகரிப்புங்கிறது சும்மா ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மட்டும் இல்ல. அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் டூல். அப்போ நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்? முதல்ல ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் எப்படி டெலீட் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணலாம். ஃபோர்கிரவுண்டா, பேக்ரவுண்டா இல்ல ஆர்ஃபனா விடணும்னு. ரெண்டாவது, முடிஞ்சு போன ஜாப்ஸை ஆட்டோமேட்டிக்கா கிளீன் பண்ண செட் பண்ணலாம். மூணாவது, ஒவ்வொரு நோட்லயும் கண்டெய்னர் இமேஜ் கிளீனிங் எவ்வளோ வேகமா நடக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. இந்த எல்லா கண்ட்ரோல்ஸையும் பத்தி புரிஞ்சுக்கிட்டதால உங்க கிளஸ்டரோட வேகம், செலவு, ஸ்திரத்தன்மை எல்லாத்தையுமே நீங்க நேரடியா மாத்த முடியும். இப்போ எல்லா டூல்ஸும் உங்க கையில இருக்கு. உங்க கிளஸ்டரை இன்னும் திறமையா மாத்த நீங்க என்ன செய்ய போறீங்க?